இன்னைக்கு ஆடி கார்த்திகை நம்ம வீட்டுல வடை பாயசம் தான். கார்த்திகைங்கிறது கிருத்திகை மாசம் மாசம் வரும். இதுலயும் ரொம்ப விசேஷமானது ஆடி கார்த்திகை தான். அதுல எப்போதுமே நம்ம வீட்டுல வடை பாயசம் தான் கண்டிப்பா செய்வேன். தை மாசம் வர கார்த்திகை, ஆடி மாசம் பெரிய கார்த்திகை 3மே வந்து விசேஷமான நாள் தான். 1 கிலோ அளவுக்கு வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சிருந்தேன். கம்மியிலே அரைச்சிட்டு வந்துட்டேன். சமையல்லாம் முன்னாடியே முடிஞ்சிட்டு ஒரு 2 மணி போலதான் வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்திருந்தேன். வடை மாவுல வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் எந்த அளவுக்கு பிசைவேன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாவை எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அடிச்சு நல்லா பிசையணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமா போட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாருக்குமே கம்பெனிக்கு சூடா சுட்டு தரலாம் அப்படின்ட்டு வடை சுட்டாச்சு. இன்னைக்கு சாதம் வடிச்சிட்டு மாங்காய் சொச்சோ, கேரட்டு, அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சு, வாழைக்காய் வறுவல், கொஞ்சமா வந்து சுண்டல் செஞ்சிருந்தேன். ஐத்த பருப்பு பாயசம் தான் எப்பொழுதும் செய்வேன். இந்த முறை வந்து கம்பெனில எல்லாருமே சேமியா பாயசமே செய்யவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி சேமியா பாயசம் செஞ்சாச்சு, ரசம் வச்சாச்சு. ஆடி கார்த்திகைங்கிறது வியாழக்கிழமை. நேத்து வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல வந்ததுனால நம்ம இன்னைக்கு வந்து விரதத்தை முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லபடியா இன்னைக்கு கார்த்திகை விரதத்தை நிறைவு பண்ணியாச்சு. எல்லாரும் முருகர்களோட ஆரோக்கியமா இருப்போம். ஓகே, பாய்.